வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவின் தலையெழுத்தை மாற்றும் வல்லமை தமிழ்நாட்டுக்கு உள்ளது. பல்லடம் பாஜக பொதுக்கூட்டத்தில் அதிமுக தலைவர்களுக்கு பிரதமர் மோடி புகழாரம். பாலாற்றில் அணை கட்டுவது கூட்டாட்சிக்கு எதிரானது. ஓ பன்னீர்செல்வம், துரைமுருகன் உள்ளிட்ட தலைவர்கள் கண்டனம். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 8வது முறையாக சம்மன் அனுப்பிய அமலாக்கத்துறை. மார்ச் 4ஆம் தேதி ஆஜராகி விளக்கம் அளிக்க உத்தரவு. மிக்ஜாம் புயல் நிவாரண நிதியாக ஒன்றிய அரசு ஒரு பைசா கூட வழங்கவில்லை. மீனவர்களுக்கு ஏராளமான திட்டங்களை திமுக அரசு செயல்படுத்தி வருவதாக உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. பணிக்காலத்தில் இறந்த மருத்துவர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் அரசு வேலை. அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். விரிவான செய்திகள். இந்தியாவின் தலையெழுத்தை மாற்றும் வல்லமை தமிழ்நாட்டுக்கு உள்ளதாக பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். என் மண் என் மக்கள் பாத யாத்திரை நிறைவு விழாவில் பங்கேற்பதற்காக திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள பல்லடம் வந்தடைந்த பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. திறந்த வாகனத்தில் தொண்டர்களை பார்த்து கையசைத்தவாறு மாநாட்டு மேடைக்கு பிரதமர் மோடி சென்றார். அப்போது பிரதமர் மோடிக்கு 65 கிலோ எடை கொண்ட பிரம்மாண்ட மஞ்சள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மேலும் தமிழ்நாட்டில் மீண்டும் ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி அளித்ததற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு விவசாயிகள் சங்க தலைவர் செல்லமுத்து ஜல்லிக்கட்டு காளை நினைவு சின்னமாக வழங்கினார். பொதுக்கூட்டத்தில் பேசிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெற காரணமானவர் பிரதமர் மோடி என தெரிவித்தார். இறுதியாக பேசிய பிரதமர் மோடி, தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சியில் இல்லாவிட்டாலும் பாஜகவின் இதயத்தில் தமிழ்நாடு உள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் பாஜகவின் வளர்ச்சியை தடுக்க முயற்சிகள் நடந்து வருவதாக தெரிவித்த அவர் எம்ஜிஆர், ஜெயலலிதாவை புகழ்ந்து பேசினார். கோவை GKNM மருத்துவமனையின் மருத்துவ ஆராய்ச்சி மையத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். சிறப்பான மருத்துவ சேவை அளிப்பதில் முன்னோடியாக திகழும் கோவை GKNM மருத்துவமனை நவீன மருத்துவ வசதிகளுடன் ஒருங்கிணைக்கப்பட்ட வெளிநோயாளிகள் மருத்துவ மையத்தை அமைத்துள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். மேலும் GKNM மருத்துவமனையின் பணியும் தொண்டும் மென்மேலும் வளர்ந்து தழைத்து செழிக்கட்டும் என வாழ்த்து தெரிவித்தார். மிக்ஜாம் புயல் நிவாரண நிதியாக இதுவரை ஒரு பைசா கூட ஒன்றிய அரசு நிவாரணம் வழங்கவில்லை என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட சென்னை, செங்கல்பட்டு மற்றும் திருவள்ளூர் மாவட்டம் மீனவர்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மீனவர்களுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நிவாரண உதவிகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து மேடையில் பேசிய அவர், மீனவர்கள் தமிழக அரசின் தூதுவர்களாக செயல்பட்டு அரசின் சாதனைகளை வெளியில் எடுத்து செல்ல வேண்டும் என அறிவுறுத்தினார். மகளிர் கட்டணமில்லா பேருந்து திட்டத்தின் மூலம் 450 கோடி பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், மிக்ஜாம் புயல் பாதிப்பிற்காக இதுவரை ஒரு பைசா கூட ஒன்றிய அரசு நிவாரண நிதியை வழங்கவில்லை என தெரிவித்தார். மிக்ஜாம் புயல் வெள்ள பாதிப்புக்காக நாம் கேட்ட நிவாரண தொகை ஒன்றிய அரசு கிட்ட இருந்து நம்ம கேட்ட இந்த நிவாரண தொகையிலிருந்து இதுவரைக்கும் இன்று வரை ஒரு பைசா கூட வரவில்லை. உங்களுக்கு இந்த கடும் நிதி நெருக்கடியில் தான் நம்முடைய கழக அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இத்தனை நிவாரணத்தையும் உங்களுக்கு செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க. மீனவர்களுக்கு மட்டுமல்ல, சமூகத்தில் உள்ள அனைத்து தரப்பினருக்குமான திட்டங்களை நம்முடைய கழக அரசு செயல்படுத்தி வருகின்றது. மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டத்தின் மூலம் இதுவரைக்கும் இந்த 2.5 வருஷத்துல மட்டும் மகளிர் கிட்டத்தட்ட 450 கோடி பயணங்களை மேற்கொண்டிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு வெற்றி. இந்த திட்டத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. பக்கத்து மாநிலங்கள், கர்நாடக மாநிலத்தை இதை பார்த்துட்டு இந்த திட்டத்தை அவங்களுடைய மாநிலத்துக்கு எடுத்துட்டு போறாங்கன்னா, நம்முடைய அரசு, கழக அரசு, திராவிட மாடல் அரசுன்னு சொல்றோமே, அது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய அரசாக தான் நம்முடைய அரசு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. பாலாற்றின் குறுக்கே ஆந்திர அரசு புதிய அணை கட்டும் முயற்சிக்கு அமைச்சர் துரைமுருகன் கண்டனம் தெரிவித்துள்ளார். பாலாற்றில் தடுப்பணைகளின் உயரத்தை அதிகரித்து வந்த ஆந்திர மாநில அரசு 215 கோடி மதிப்பீட்டில் புதிதாக அணை கட்டும் பணிகளை துவங்க உள்ளது. இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள அமைச்சர் துரைமுருகன், பாலாற்றில் புதிய அணை கட்ட முயற்சிப்பதும் அதற்காக பட்ஜெட்டில் நிதி ஒதுக்குவதும் உச்சநீதிமன்ற உத்தரவை அவமதிக்கும் செயலாகும் என தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும் போது புதிய அணை கட்டுவது தொடர்பாக எந்தவித செயலையும் ஆந்திர மாநில அரசு மேற்கொள்ளக்கூடாது என அவர் தெரிவித்தார். இது தொடர்பாக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாலாற்றின் குறுக்கே புதிய தடுப்பணை கட்டப்பட்டால்
தமிழ்நாட்டின் பாலாறு பகுதி பாலைவனமாகிவிடும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது என தெரிவித்துள்ளார். பாலாற்றின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு முதலமைச்சர் உடனடியாக தலையிட்டு உச்சநீதிமன்றத்தில் உள்ள வழக்கினை விரைவுபடுத்தி பாலாற்றின் குறுக்கே புதிய தடுப்பணை கட்டும் ஆந்திர அரசின் முயற்சியை முறியடிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை 8வது முறையாக சம்மன் அனுப்பியுள்ளது. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா, ஆம் ஆத்மி கட்சியின் சஞ்சய் சிங் எம்பி உள்ளிட்ட பலரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் இந்த வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலிடம் விசாரணை நடத்த அமலாக்கத்துறை முடிவு செய்துள்ளது. இதனால் அவருக்கு சம்மன் அனுப்பி விசாரணைக்கு ஆஜராகும்படி அமலாக்கத்துறை கேட்டுக் கொண்டது. இதுவரை 7 முறை சம்மன் அனுப்பியும் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆஜராகவில்லை. இந்நிலையில் தற்போது 8வது முறையாக அமலாக்கத்துறை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சம்மன் அனுப்பியுள்ளது. அதன்படி மார்ச் 4ஆம் தேதி அமலாக்கத்துறை தலைமை அலுவலகத்தில் ஆஜராகி விளக்கம் அளிக்கும்படி அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. பதஞ்சலி நிறுவன விளம்பர சர்ச்சையில் அரசு கண்களை மூடிக்கொண்டிருப்பதாக உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. நவீன மருந்துகளுக்கு எதிராக பதஞ்சலி நிறுவனம் தவறான விளம்பரங்களை செய்து வருவதாக இந்திய மருத்துவ சங்கம் உச்சநீதிமன்றம் மனு தாக்கல் செய்தது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் பதஞ்சலி நிறுவனத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்திருந்தது. இனி தவறான விளம்பரங்களை செய்தால் அபராதம் விதிக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்தது. இந்நிலையில் கடந்த 4 மாதங்களாக பதஞ்சலி நிறுவனம் இதுபோன்ற விளம்பரங்களை நிறுத்தவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது உத்தரவை மீறி தவறான விளம்பரங்களை வெளியிட்டது ஏன் என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. மேலும் இதே நிலை தொடர்ந்தால் பதஞ்சலி நிறுவனத்திற்கு எதிராக கடுமையான உத்தரவுகளை பிறப்பிக்க நேரிடும் எனவும் உச்சநீதிமன்றம் எச்சரித்துள்ளது. அரசு இதில் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பதஞ்சலி நிறுவனம் மருந்துகள் மீது தவறான தகவல்களை பரப்பும் அனைத்து வித மின்னணு அச்சக ஊடக விளம்பரங்களையும் உடனடியாக நிறுத்த வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. அரசு மருத்துவர்களின் வாரிசுகளுக்கு அரசு பணி வழங்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் அரசு மருத்துவர் சேம நலநிதி வழங்கும் நிகழ்ச்சியில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பங்கேற்று 7 பேருக்கு 7 கோடியை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் பணிக்காலத்தில் இறந்த அரசு மருத்துவர்களின் குடும்ப வாரிசுகளுக்கு இனி அரசு பணி வழங்கப்படும் என உறுதியளித்தார். மருத்துவர்கள் இறந்த 3 ஆண்டுகளுக்குள் வாரிசுகள் பதிவு செய்தால் அரசு பணி நியமனம் செய்யப்படும் என்றும் இளநிலை உதவியாளர், தட்டச்சர், அலுவலக உதவியாளர் என்ற 3 பணிகளில் ஒரு பணியை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பணிக்காலத்தில் இருந்திருக்கிற மருத்துவர்களின் வாரிசுதாரர்கள் இந்த அறிவிப்பை ஏற்று உடனடியாக விண்ணப்பித்து பயன்பெற வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல, டிஎம்எஸ் அலுவலகத்திலிருந்து இன்றும் நாளையும் இதுவரை எத்தனை மருத்துவர்கள் பணிக்காலத்தில் இறந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அலுவலகத்திலிருந்தே தொலைபேசிகளின் வாயிலாக தொடர்பு கொண்டு இது போன்ற ஒரு நிலை உங்களுடைய கருணை அடிப்படையிலான பணி நியமனத்தில் விரைந்து கிடைக்க வழி இருக்கிறது என்கின்ற தகவலை சொல்லி விண்ணப்பிக்காமல் இருந்தாலும் கூட 3 ஆண்டு காலத்திற்குள் இறந்திருந்தால் விண்ணப்பிக்க அறிவுறுத்தப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை போல ஆள் பிடிக்கும் வேலையை அதிமுக ஒருபோதும் செய்யாது என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 76வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை அண்ணா சாலையில் ஏழை எளிய மக்களுக்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாஜகவை போல யாரையும் தாங்கள் வலை வீசி பிடிப்பது இல்லை என பாஜக எம்எல்ஏக்கள் அதிமுகவில் இணைய உள்ளதாக வெளியான தகவலுக்கு பதில் அளித்தார். தொடர்ந்து பேசிய அவர் பாஜகவில் மாற்று கட்சியினரை சேர்க்க அண்ணாமலை விரித்த கடை போனியாகாத கடை என விமர்சித்துள்ளார். அதாவது எங்களை நோக்கி, அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி, அதே போன்று நம்முடைய கழக பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடி பொறுப்பேற்ற பிறகு மாற்று கட்சியிலிருந்து இன்றைக்கு பல்வேறு பொறுப்புகள் உள்ளவர்கள் கட்சியிலும் சரி, அதே போன்று ஒரு அரசு பொறுப்பில் உள்ளவரும் சரி, உதாரணத்துக்கு உள்ளாட்சி தலைவர்களும் கூட இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஐக்கியமாகி கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த சூழ்நிலையில் நாங்கள் யாரையுமே பிஜேபி மாதிரி வலை வீசி பிடிக்கிறது இல்லை. நேற்று கூட அண்ணாமலை பார்த்திங்கன்னா கடை விரித்தார். அண்ணாமலை என்ற வியாபாரி கடை விரித்தார்.
அந்த கடையில் வாங்குறதுக்கு தான் ஆள் யாரும் வரல, கடைக்கும் யாரும் வரல. அது போனி ஆகாத கடை. அண்ணாமலை கடை வந்து போனி ஆகாத கடை. அந்த போனி ஆகாத கடை அது அவங்க கடை, பிஜேபி கடை. அது எங்களுடைய இயக்கத்தை பொறுத்தவரை அந்த மாதிரி அது ஒரு வியாபார கடைன்னு வச்சுங்களேன் அது. ஆனால் எங்களுடைய இயக்கத்தை பொறுத்தவரை மக்களுக்கு தொண்டாற்று இந்த இயக்கம் தான். பொதுவாகவே எல்லோருமே வந்து எங்களை நோக்கி எங்கள் இயக்கத்தில் ஐக்கியமாகிக்கொள்ள அது வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து உங்களை போல தான் நானும் வந்து செய்தி பார்த்தேன். அதனால் நீங்கள் சொல்லாதீங்க ஜெயக்குமார் கன்ஃபார்ம் பண்ணிட்டான்ட்டுன்னு. அதனால் வந்து பொறுத்து வந்து பாருங்கள். தேர்தல் வந்தால்தான் எளிய மனிதர்களின் கோரிக்கை ஒன்றிய அரசின் நினைவுக்கு வருகிறதா என ஒன்றிய அரசை MP சு வெங்கடேசன் விமர்சித்துள்ளார். கொரோனா காலத்தில் சிறப்பு விரைவு ரயில்கள் என்று பெயர் மாற்றி பயணிகள் ரயில்களில் கட்டணம் உயர்த்தப்பட்டது. இந்த நிலையில் 4 ஆண்டுகளுக்கு பிறகு பயணிகள் ரயில்களுக்கான கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது. 200 கிலோமீட்டருக்கு குறைவான தொலைவில் செல்லும் பயணிகள் ரயில்களில் மீண்டும் பழைய கட்டணத்தை வசூலிக்க தெற்கு ரயில்வே உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து சு வெங்கடேசன் MP வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் ரயில்வே துறையில் கொரோனா காலத்தில் ஏற்றப்பட்ட கட்டண உயர்வை கைவிடக் கோரிய போராட்டத்திற்கு வெற்றி என தெரிவித்துள்ளார். வெளிப்படையாக அறிவித்தால் எதிர்க்கட்சி கோரிக்கைகள் ஏற்கப்பட்டதாக கருதப்படும் என்பதால் சாதாரண கட்டணத்தை வசூலிக்க சப்தமில்லாமல் சுற்றறிக்கை வந்துள்ளதாக தெரிவித்த அவர், தேர்தல் வந்தால்தான் எளிய மனிதர்களின் கோரிக்கை ஒன்றிய அரசுக்கு நினைவுக்கு வருகிறதா என கேள்வி எழுப்பியுள்ளார். ராணிப்பேட்டை அருகே வாலாஜா ரயில் நிலையத்தில் 2 பெண் குழந்தைகளுடன் தாய் ரயிலில் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் கீழ்வேலம் கிராமத்தை சேர்ந்தவர் அறிவழகன். இவர் வெண்ணிலா என்பவரை கடந்த 2017ஆம் ஆண்டு 2வது திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு ஜெனு, தாருணிகா என 2 மகள்கள் உள்ள நிலையில் முன்னாள் மனைவி விஜயலட்சுமி மீண்டும் அறிவழகனுடன் சேர்ந்து வாழ தொடங்கியுள்ளார். இதனால் அறிவழகனுடன் ஏற்பட்ட குடும்ப தகராறில் வெண்ணிலா மற்றும் அவரது 2 பெண் குழந்தைகள் வாலாஜாபேட்டை ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்துள்ளனர். இதில் 3 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குடும்ப தகராறில் 2 மகள்களுடன் தாய் ரயிலில் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். வேலூர் மாவட்டம் பேரானம்பட்டில் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் சுரேஷ்குமார் செய்தியாளர்களை சந்தித்து கூறுகையில் 10 ஆண்டு கால பாஜக ஆட்சி கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்தி அரசியல் ஆதாயத்தோடு செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். வேலூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் கிராமந்தோறும் வீதி தோறும் மக்களை சென்று சந்தித்து ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியின் அவலங்களையும் அவர்களுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளையும் மக்களிடையே தெளிவாக எடுத்துரைத்து நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலிலே காங்கிரஸ் கட்சி பால் வாக்குகளை திருப்புகின்ற வேளையிலே வேலூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியினர் செய்ய உள்ளோம். மேலும் காங்கிரஸ் கட்சி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெறும் வகையில் எங்களுடைய தேர்தல் வியூக பணிகள் அமையும். ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவிலேயே கால் ஊன்ற முடியாத ஒரு மாநிலமாக ஆளுகின்ற தமிழ்நாடு இருக்கிறது. இங்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கட்சியும் மிக வலுவாக பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதால் மக்களிடையே ஆளுகின்ற பாரதிய ஜனதா மீது மிகப்பெரிய ஒரு வெறுப்பு உணர்வு ஏற்பட்டுள்ளது. அவர்கள் மீதான எதிர்ப்பு அதிகரித்துள்ளது. ஆகவே நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் உள்ள 39 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் பாண்டிச்சேரியில் சேர்த்து 40 நாடாளுமன்ற தொகுதிகளில் காங்கிரஸ் கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் என்பது தெரிவிக்கிறது. காரைக்கால் மாவட்டத்தில் ஆங்காங்கே கடலில் குளிப்பது ஆபத்தானது என்று மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறையின் சார்பாக எச்சரிக்கை பலகை வைத்தும் அதையும் மீறி சுற்றுலா பயணிகள் ஆபத்தை உணராமல் கடலில் குளித்து உயிரிழப்புகள் ஏற்படுவது வாடிக்கையாக உள்ளது. இதை தடுப்பதற்கு நீச்சல் தெரிந்த மெரைன் தன் ஆர்வலர்களை பணியில் அமர்த்தி கடலில் குளிப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் உயிரிழப்புகளை தடுக்கும் வகையில் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணிஷ் தலைமையில் கடற்கரையை ஒட்டி தற்காலிக காவல் மையம் அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் சண்டியூர் பகுதியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில்
இருசக்கர வாகனம் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் இருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து நாற்றம்பள்ளி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் பாராளுமன்ற தனி தொகுதியில் காங்கிரஸ் கட்சி மீண்டும் போட்டியிடும் என்றும் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற 9 இடங்கள் மற்றும் கூடுதல் இடங்களில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் என பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் தெரிவித்தார். மேலும் தமிழகத்திற்கு வருகை தரும் பிரதமருக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி காட்டுவோம் எனவும் அவர் கூறினார். தமிழக வரும் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களை வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி காட்டக்கூடிய ஆர்ப்பாட்டமும் அறிவிக்கிறார்கள். அதையும் சிறப்பாக செய்தி பிடிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் மக்கள் எந்த அளவுக்கு தமிழக மக்கள் அவர்களை வைத்துள்ளார்கள் என்பது அனைவருக்கும் அறிந்த ஒன்றுதான். ஆகவே பிஜேபி என்பது இந்த தமிழகத்திலே என்றும் வர முடியாத ஒரு கட்சியாகத்தான் இருக்கும். மக்களால் நிராகரிக்கக்கூடிய ஒரு முக்கிய கட்சியாக தான் பிஜேபி பார்க்கப்படும். தமிழகத்திலே எங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் நின்ற 9 தொகுதியும் கூடுதலாகவோ பெறக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக வரும். நாங்கள் பெற்றுக்கொண்டு நிச்சயமாக 40 தொகுதியில வெல்வோம் என்பதை தெரிவித்துள்ளோம். அதேபோல் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகளுக்கு தேர்தல் அறிக்கைகளில் வாக்குறுதியாக வழங்கப்பட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் விவசாயிகளை வஞ்சிப்பதை கண்டித்து வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி தலைமையிலான தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இன்று தமிழகத்துக்கு வருகை தருகின்ற இந்த ஒன்றிய அரசுடைய பிரதமர் மோடி அவர்களை தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் சார்பாக கருப்பு கொடி காட்டி இந்த தமிழகத்துக்குள் நுழையவிடக்கூடாது என்பதற்காக கோ பேக் என்ற மோடியை கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றோம். கடந்த 10 ஆண்டு காலமாக இந்த தமிழக மக்களை தொடர்ந்து வஞ்சிக்கின்ற வகையிலே மோடி அவர்கள் செயல்பட்டுக் கொண்டு தற்போது கவல நாடகம் ஆடுவதற்காக தமிழகத்தில் வாக்கை வாங்க பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இங்கே வருகை தந்திருக்கின்றார். அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். தர்மபுரி அருகே தனியார் உள் விளையாட்டு அரங்கில் 42வது தென்னிந்திய அளவிலான கராத்தே போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியினை ஊத்தங்கரை அதியமான் கல்வி நிறுவனங்களின் நிறுவனர் சீனி திருமால் முருகன் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி முதல்வர் கே ராஜ்குமார், புலியூர் வேளாங்கண்ணி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி முதல்வர் எம் குமரேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மாணவ மாணவியருக்கு பரிசுகளை வழங்கினர். திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி அடுத்த செவ்வாத்தூரில் அரசு உயர்நிலைப் பள்ளியில் கழிவறைகள் மிக மோசமான நிலையில் துர்நாற்றம் வீசி வருவதால் பள்ளி மாணவ மாணவிகள் கழிவறை செல்ல முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே இதனை மாவட்ட கல்வித்துறையினர் கருத்தில் கொண்டு உடனடியாக பள்ளிக்கு கழிவறை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் தனியார் நிறுவன ஊழியர் வீட்டின் பூட்டை உடைத்து 38 சவரன் தங்க நகைகள் மற்றும் 76,000 ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த புகாரின் பேரில் விரைந்து வந்த காவல்துறையினர் கைரேகை நிபுணர் உதவியுடன் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் தமிழ்நாடு சவர தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டி மாவட்ட தலைவர் வெங்கடேசன் தலைமையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதில் SC ST பிரிவினர்களுக்கு சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் இடஒதுக்கீடு உள்ளதை போல தங்களுக்கும் 2% இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும், வணிக வளாகங்களில் முடித்திருத்தும் கடைகள் வைக்க இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு பகுதியில் மாட்டு வண்டிகளுக்கு மணல் குவாரி அனுமதி வழங்காவிட்டால் போராட்டம் நடத்தப் போவதாக மாட்டு வண்டி சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியர் குறைதீர் கூட்டத்தில் மனு அளித்துள்ளனர். இதுகுறித்து அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்ளாவிட்டால் மார்ச் 4ஆம் தேதி ஆட்சியர் அலுவலகம் முன்பாக மாட்டு வண்டிகளுடன் பேரணியாக வந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போவதாக மாட்டு வண்டி உரிமையாளர்கள் தெரிவித்தனர். நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் முதியோர் உதவித்தொகை, விதவை உதவித்தொகை, கல்வி உதவித்தொகை, இலவச வீட்டு மனை பட்டா, வங்கிக் கடன் உதவி, சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் வேண்டி பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து 541 மனுக்களை மாவட்ட ஆட்சியர் உமாவிடம் பொதுமக்கள் வழங்கினார்கள். மனுக்களை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் மனுக்களை பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார். புதுக்கோட்டையில் அகில இந்திய கட்டுநர் சங்கம் மற்றும் மாவட்ட கட்டட பொறியாளர்கள் சங்கம் சார்பில் கட்டுமான பொருட்களின் விலையை கட்டுப்படுத்த கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
அகில இந்திய கட்டுமானங்கள் சங்கம் புதுக்கோட்டை மாவட்ட தலைவர் தாமரை செல்வன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் வாகன ஓட்டிகளுக்கு நடிகர் பிரசாந்த் இலவச தலைக்கவசத்தை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தலைக்கவசம் உயிர்கவசம் என்பதனை வலியுறுத்தும் வகையிலும் வாகனங்களில் செல்லும் போது தலைக்கவசம் அணிந்து செல்ல வேண்டும் என்பதனை விழிப்புணர்வு ஏற்படுத்த தமிழகம் முழுவதும் தனது ரசிகர் மன்றம் மூலமாக தலைக்கவசம் வழங்கி வருவதாக அவர் கூறினார். பத்திரிகை நண்பர் அனைவருக்கும் வணக்கம். தலைக்கவசம் உயிர்கவசம் சொல்லுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் தலைக்கவசம் உயிர்கவசம் இல்லை, அது ஒரு குடும்பத்தை காக்கிற ஒரு கவசம். சாலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விபத்துகள் நடக்குது. அந்த விபத்தில் வந்து முக்கியமாக இந்த சக்கர வாகனங்கள் தான். அதில் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆகட்டும், போலீஸ் இருக்கட்டும், ஆர்டிஓ அந்த டிபார்ட்மெண்ட் என்ன சொல்கிறாங்களா, எல்லாருமே யாரில் ஹெல்மெட் போடலையோ அவங்க தான் ஆக்சுவலாக நிறைய பேர் இறந்து போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது எப்படி தடுக்கலான்னா ஒரே ஒரு வழி தான். வண்டி எப்போ ஓட்டும் போது முதல்ல மெதுவாக ஓட்டுங்க, கொஞ்சம் ஜாகிரதையாக ஓட்டுங்க, சேஃபாக ஓட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஒரு 10 நிமிஷம் லேட்டாக போனாலும் தப்பு இல்லை, பட் சேஃபாக போகணும். அது முக்கியமாக வண்டி ஓட்டும்போது ஹெல்மெட்டை தயவுசெய்து ஹெல்மெட்டை அணிஞ்சிட்டு போங்க. நான் முக்கியமான விஷயம் நீங்கள் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிள் இல்லை, நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு ரெஸ்பான்சிபிள். வேலூர் மாவட்டம் காட்பாடி, கேவிக்குப்பம், குடியாத்தம், பேரானம்பட்டு, அணைக்கட்டு உள்ளிட்ட 6 தாலுகாக்களில் வருவாய்த்துறை அலுவலர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அலுவலகங்கள் வெறிச்சோடியதால் பணிகள் பாதிப்பு ஏற்பட்டது. தமிழ்நாடு சிலம்பாட்ட கழகத்தின் தலைவர் கழகத்தின் விதிகளை மீறியும் நீதிமன்றத்தின் தடை உத்தரவை மீறியும் போட்டி பொதுக்குழுவை நடத்தியதாக பொறுப்பு தலைவர் முத்துராமன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், 3 ஆண்டுகளாக செயற்குழு நடத்தாத தலைவர் ராஜேந்திரன் திடீரென சிலம்பாட்ட விளையாட்டிற்கு தொடர்பில்லாத தனது மகனை சங்கத்தின் தலைவராக நியமித்துள்ளதாக தெரிவித்தார். அவருக்கு பின்பாக முன்னாள் IAS ராஜேந்திரன் அவர்கள் இதற்கு தலைவராக இருந்தார்கள். அதற்கு பின்பு அவர் 10 வருஷத்துக்கு அப்புறம் அவருடைய பையனை கோடிமட்டில் 22ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டது. அப்போ தலைவர் ஒன்று போட்டால் அது செயற்குழு என்று 17 பேர் போட வேண்டும். அந்த பதவி யாருமே அன்றையிலிருந்து புல் பண்ணவில்லை. மெட்ரோ ரயில் நிலையங்களில் பயண சீட்டை தவிர வணிக ரீதியான வருமானம் ஆண்டுதோறும் 100 கோடி ரூபாய் வரை வருவதாக மெட்ரோ திட்ட இயக்குனர் அர்ஜுனன் தெரிவித்தார். சென்னை மெட்ரோ ரயில் மற்றும் சிம்ஸ் மருத்துவமனை இணைந்து அறிமுகப்படுத்தும் சிம்ஸ் மருந்தகத்தை மெட்ரோ ரயில் நிலையங்களில் அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சி சென்னை வடபழனி மெட்ரோ ரயில் நிலையத்தில் நடைபெற்றது. மெடிக்கல் ஃபெசிலிட்டி ஒவ்வொரு ஸ்டேஷன்ல இருந்துச்சுன்னா அவங்க வரும்பொழுது போகும்போது அந்த மாத்திரைகளை வாங்கிக்கிடுவாங்க. உதாரணமாக இப்போ நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிற இந்த சிம்ஸ் ஹாஸ்பிட்டலோடைய கொலாபரேஷனாக பண்ணியிருக்கோம். இதில் இந்த இதை ஃபார்மசி பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் ஏ கன்சல்டிங் ரூம் மாதிரி இருக்குது. அவங்க போய் செக் பண்ணிக்கிடலாம், அவங்கள்ட்ட பேசிக்கிடலாம். அப்புறம் டெலிமெடிசின் கொடுக்குறாங்க, ஹோம் மெடிசின் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மினி ஹாஸ்பிட்டல் மாதிரி இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது 40 ஸ்டேஷனில் இப்போ பண்ணுறோம். இதை சக்ஸஸ் ஆச்சுன்னா ஃபர்தராக ஃபேஸ்புக்கோடு அவங்க செய்யலாம். ஸோ இந்த இனிஷியேட்டிவ் நாங்கள் முன்னாடியே ஆக்சுவலாக பண்ணியிருக்கணும். இப்போ லேட்டானாலும் பரவாயில்ல. இப்போ இந்த ஃபெசிலிட்டி மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சென்னை மற்ற கம்யூட்டர்ஸுக்கு இந்த பயணிகளுக்கு டைம் இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி ஃபெசிலிட்டி ரொம்ப ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். ஸோ இதுக்கு மக்கள் எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அதே சிம்ஸ் ஹாஸ்பிட்டலும் நல்ல ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 5815 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 40 ரூபாய் உயர்ந்து 46,520 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 40 காசுகள் குறைந்து 1 கிராம் வெள்ளி 75 ரூபாய் 50 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளி 75,500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே பேச்சுவார்த்தை ஏற்பட்டதால் போர் முடிவிற்கு வரும் என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் ராணுவத்திற்கும் ஹமாஸ் அமைப்புக்கும் இடையே நடைபெற்று வரும் போரில் அப்பாவி காசா மக்கள் கொல்லப்படுவதையும் பாதிக்கப்படுவதையும் தவிர்க்கும் வகையில்
இஸ்ரேல் ராணுவம் திட்டம் வகுத்துள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் தெரிவித்துள்ளார். முன்னதாக இஸ்ரேலில் அப்பாவி மக்கள் பலியாவதை தடுக்க வேண்டும் என பல உலக நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன. அதன் தொடர்ச்சியாக எகிப்து, கத்தார், அமெரிக்காவிடம் இஸ்ரேல் ஹமாஸ் தரப்பில் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டது. இதுகுறித்து அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அளித்த பேட்டியில், அடுத்த ஒரு வாரத்திற்குள் இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் முடிவிற்கு வரும், அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறோம். பல நாட்டு தலைவர்கள் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின் இஸ்ரேல் படைகளை முழுவதுமாக வாபஸ் பெற வேண்டும் என்று ஹமாஸ் வலியுறுத்தியுள்ளது. இஸ்ரேலால் சிறை வைக்கப்பட்ட பாலஸ்தீன கைதிகளை விடுவிக்கும் ஹமாஸின் கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டதை தொடர்ந்து இருநாட்டு போருக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படும் என அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் தலையெழுத்தை மாற்றும் வல்லமை தமிழ்நாட்டுக்கு உள்ளது. பல்லடம் பாஜக பொதுக்கூட்டத்தில் அதிமுக தலைவர்களுக்கு பிரதமர் மோடி புகழாரம். பாலாற்றில் அணை கட்டுவது கூட்டாட்சிக்கு எதிரானது. ஓ பன்னீர்செல்வம், துரைமுருகன் உள்ளிட்ட தலைவர்கள் கண்டனம். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 8வது முறையாக சம்மன் அனுப்பிய அமலாக்கத்துறை. மார்ச் 4ஆம் தேதி ஆஜராகி விளக்கம் அளிக்க உத்தரவு. மிக்ஜாம் புயல் நிவாரண நிதியாக ஒன்றிய அரசு 1 பைசா கூட வழங்கவில்லை. மீனவர்களுக்கு ஏராளமான திட்டங்களை திமுக அரசு செயல்படுத்தி வருவதாக உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. பணிக்காலத்தில் இறந்த மருத்துவர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் அரசு வேலை. அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.